ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்வின் மாம் தமிழ். ஸோ நிறைய பேர் வந்து இந்த டிஷ்வாஷர் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ போன வீடியோவில் உங்களுக்கான ஒரு வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டீட்டெயில்டாக டிஷ்வாஷர் பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாள் வந்து நான் டிஷ்வாஷர் போட்டு வச்சுருந்ததுங்க. அது நைட்டு அந்த பாத்திரம்லாம் உள்ளே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் வந்து மீஷோவில் தாங்க அந்த டிஷ்வாஷர் கவர் வாங்கினேன். அரௌண்ட் 500 வந்துச்சுங்க. வாஷிங் மிஷின் கவர்லாம் 300க்குலாம் இருக்குது. பட் டிஷ்வாஷர் வந்து கவர் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு 500க்கு. ஸோ கவர் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். பாத்திரம்லாம் பாருங்கள், நாள் போட்டிருந்தது பளபளப்பாக இருக்குது. ஸோ எடுத்து எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நல்லா எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா பளபளன்னு வந்துருங்க. பாத்திரத்தை வந்து அந்த கரை அதெல்லாம் இல்லை. என்ன அப்படின்னா, பால் காய்ச்சினது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பால் காய்ச்சதுன்னு டீ போட்டதெல்லாம் அந்த ஓரத்துலலாம் நம்ம வந்து கொஞ்சம் அலசாமல் வச்சிட்டோம் அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் எனக்கு அப்படியே இருக்கும். மற்றபடி நான் என்ன பண்ணுறதுனா, அப்படியே கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன். இன்றைக்கி டீ போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். லேசாக வந்து கொஞ்சம் அலசி வச்சுருவேங்க. அப்படியே பாத்திரத்தை அந்த குப்பையோடு மட்டும் நம்ம எப்படியே எடுத்து வைக்கக்கூடாது. ஆனால் அப்படியே வைக்கிறாங்கங்க. ஆனால் நான் வந்து சரி உள்ளே போய் அடைச்சிக்கிருவோம் அப்படின்னா, நான் அடைக்கவும் செய்யாது. கீழே வந்து ஒரு வேஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். நம்ம அதை எடுத்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டெல்லாம் அதில் போய் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். உங்களுக்கு அதெல்லாம் டீட்டெயில்டாக காட்டுறேன். இது கீழே ஒரு ரேக், மேலே ஒரு ரேக்குங்க. பாத்திரம் நிறையா வச்சுக்கலாம். ஏன்ட்டு இருக்கிறது வந்து ஐஎஃப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா 16 பிளேஸ் இருக்கக்கூடிய ஐஎஃப்பி. இது வந்து எனக்கு அரௌண்ட் 40,000 வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து ஐஎஃப்பி வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. போஷ்லாம் இருக்குங்க. போஷ்லாம் 50-60,000க்குலாம் இருக்குங்க. பட் வந்து இதுதான் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. நான் கரண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேல் டாக்கில் இப்படி வச்சுட்டு இருந்தேன். நிமித்தி இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அதில் சேர்ந்துருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் பாத்திரம் வைக்கும் போது உங்களுக்கு கிளியராக அந்த வீடியோவில் புரிஞ்சிடும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். நிறையா பேர் வந்து டிஷ்வாஷர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு கிளான்ஸாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி வாங்கணும்னு ரொம்ப நாள் எய்ம் பண்ணி வாங்கின ஒரு ப்ராடக்ட் இதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எனக்கு ஒரு தோழியாக, ஒரு நண்பனாக இருக்கிறது வந்து இந்த டிஷ்வாஷருங்க. ஏன்னா அவ்வளோ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. என்ன அப்படின்னா, நான் டெய்லி டிஷ்வாஷர் போடுவேனா அப்படின்னா கிடையாதுங்க. நான் வந்து அப்பப்போ கிடைக்கிற பாத்திரத்தை, அதாவது விழுகிற பாத்திரத்தை அப்பப்போ விலகி வச்சுருவேன். பட் வந்து பாத்திரம் நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா நான் வந்து டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிடுவேன். டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். சில நாள் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களும் நான் யூஸ் பண்ண நாட்களும் உண்டுங்க. ஸோ இப்போ எனக்கு டீ போட்டேன். டீ குடிச்சிட்டு வந்துட்டு ஒவ்வொன்றா நான் வந்து இந்த சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் எல்லாத்தையும் பாத்திரத்தில் டிஷ்வாஷரில் வந்து லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். லோட் பண்ணும் போதே உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி லோட் பண்ணுறேன்னு. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ரொம்ப எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக விலக்கி கவுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டிஷ்வாஷர் வாங்கியிருக்கவே தேவையில்லைங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் விலக்கி கவுக்க மாட்டேன். கொஞ்சம் அதில் குப்பை இல்லாமல் மட்டும் பார்த்துக்குவேன். கொஞ்சம் அலசி போட்டுக்குவேன். நான் டீ குடிச்சிட்டு வரேன். ஸோ இப்போ டீ குடிச்சிட்டு நான் வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டீ போட்ட பாத்திரங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே லோட் பண்ணால் அந்த ஓரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ உள்ளே இருக்க குப்பையெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஒரு லேசாக தண்ணி ஊற்றி ஒரு அலசிட்டு அவ்வளோதான். ப்ரஷ்லாம் போட்டு அலச மாட்டேங்க. சும்மா கையில் எவ்வளோ தூரம் சும்மா அப்படி கை தேய்ச்சி அலசி ஊற்றிட்டு இப்போ அதை அப்படியே கவுத்தி வச்சுருவேன். அவ்வளோதான். உள்ளே பாருங்கள் அந்த அழுக்கெலாம் இருக்குது. ஸோ அப்படியே கவுத்தி வச்சுருவேங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து லோட் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி. ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம கவுத்தி வச்சிடலாம். ஸோ பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஈய பாத்திரம், வதக்கிற பாத்திரம் இருக்குல்ல, அந்த வதக்கிற சட்டி, சோத்து பானை எனக்கு ஈயத்தில் இருக்குது, ஈயர் குக்கர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போட மாட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதெல்லாம் நான் ப்ரஷ் போட்டுலாம் கழுவ மாட்டேன். சும்மா அப்படி தண்ணியில் அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே தண்ணியில் குழாயில் 2 காட்டி லேசாக அப்படி அலசி ஊற்றிட்டு இதையும் கவுத்தி வச்சுருவேன். அவ்வளோதாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ப்ரஷ் பண்ணி நீட்டாக கழுவி வைக்கிறதுக்கு நம்ம இதே யூஸ் பண்ணாமல் அப்படியே நம்மளே வந்து விலக்கி கவுத்தி வச்சிடலாம் இல்லைங்க. அவ்வளோதான். இந்த அளவு கூட நான் ரொம்பலாம் தேய்ச்சிலாம் பண்ண மாட்டேங்க. லேசாக மட்டும் தேய்ச்சிட்டு இதை கவுத்தி வச்சுருவேன். இதெல்லாம் பர்ஃபெக்டாக சூப்பராக பளிச்சுன்னு ஆயிருங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க. இருங்க, நான் ஒவ்வொன்றா வந்து எல்லாத்தையும் நான் கவுத்தி வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒழுங்காக சோப்பு தண்ணிலாம் படாதுன்றனால எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று கவுத்தி வைக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த ஓரத்தில் இந்த பால் அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ அப்படியே விடாமல் லேசாக ஒரு கழுவி ஊற்றிட்டு ஸோ நம்ம வச்சிடலாம். சில பேர் யோசிக்கலாம், இதை ஒரு தேய்ச்சி வைக்க எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் அப்படி யோசிச்சிங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி பர்ஃபெக்ட் க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம என்ன ஒரு புதுசு அப்படின்றனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் நாளடைவில் இவ்வளோ மெயின்டைன் நம்ம பண்ண மாட்டோம். பொதுவாகவே நம்ம ஒரு ஃபோனே சரிங்க, எந்த பொருள் புதுசாக வாங்கினாலும் கொஞ்சம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். அதுவும் நான் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வந்து பண்ணலைங்க. சும்மா ஒரு கழுவி பிளாஸ்டிக் வடிகட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருவேன். இந்த செராமிக் கப்பு எதெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணலாமோ அதெல்லாமே நான் ஆட் பண்ணிடுவேன். இதெல்லாம் பாருங்கள், அப்படியே கரையோடு தான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன்.
ஸோ கரையோடையே எல்லா ப்ராடக்ட்ஸையும் அதாவது எல்லா பாத்திரத்தையும் நம்ம உள்ளே வந்து லோட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி ஒரு டீட்டெயில்டு வியூ உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து டிஷ்வாஷர் பற்றி எனக்கு கேட்டிருந்தனால நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அனுப்புகிறேன். இதெல்லாம் தண்ணி சிம்பிள் இருந்துச்சு, தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி வைக்கணுங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நமக்கு டிஷ்வாஷர் வந்து பொதுவாக வந்து கவுண்டர் டாப்க்கு கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அடுக்கி வைக்கிறதுக்கு. எனக்கு வந்து நாங்கள் இப்போ இருக்கிறது ரெண்டல் ஹோமு. ஸோ இதை வந்து நம்ம கீழே வைக்கிறதுக்கான வசதி இந்த இதில் இல்லைன்றனால நான் அப்படி மேலே தூக்கி வச்சுருக்கேங்க. ஸோ இது பாருங்கள், பிளேட்டை வந்து நான் வந்து அப்படியே என் பையன் சாப்பிட்டுட்டு அந்த சட்னிலாம் அப்படியே அதில் தான் உழப்பி இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் அப்படியே போட்டேங்க. இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் அவுட் ஆயிரும். கரண்டிலாம் அழுக்காக தான் இருக்குது. கரண்டி, கத்தி, இதுக்கெலாம் மேலே ஒரு ட்ரே இருக்குது பாருங்கள், இங்கே போட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் கவுத்தி மட்டும் இப்படி பிரட்டி கவுத்தி மட்டும் வைக்கணுங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து அடித்து தானே இதில் வந்து எல்லாமே கழுவும். ஸ்ப்ரே அடித்து அந்த உள்ள ஃபேன் இருக்கும். ஸோ தண்ணிலாம் அடித்து தான் கழுவும். ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் ஹோல்ட் ஆகி தேங்கிரும். ஸோ நான் வந்து என் பையனோட டிஃபன் பாக்ஸு, என் பிள்ளைங்களோட பாப்பாங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பாத்திரம்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நைட் டைமு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் கொண்டு வந்திருப்பாங்களே, ஸோ டிஃபன் பாக்ஸு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இதில் போட்டு விட்டு வேலையை முடிச்சிடுவேங்க. ஸோ முடியாத டைமில் என்னென்னா கொஞ்சம் பாத்திரம் நம்ம போடுறதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரே லோடாக போட்டுடலாம் அப்படின்னு. இங்கே 2 ஃபேன் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த கீழே மேலே ஃபேனை சுற்றி பார்த்தேன், எதுலேயும் இடிபடலை. இப்போ இந்த ஃபேன் சுற்றுலேயும் ஒரு இடிப்படுது. என்னென்னா இந்த ஹேண்டில் பாருங்கள், அதில் போய் இடிக்குது. ஸோ அதனால் ஹேண்டில் மேலே ஏற்றி விட்டுட்டு அப்புறம் சுற்றி பார்க்குறேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த ஹேண்டிலில் இடிக்காமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேனை மட்டும் நான் சுற்றி பார்த்துட்டு எதுவும் இடிக்காமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு நான் வந்து பாத்திரத்தில் வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிடுவேன். குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஒரு வாஷ் லேஸாக வந்து, ஏன்னா உள்ளே வந்து அவங்க தக்காளி, முருங்கைக்காய் அந்த வேஸ்ட்டு இதெல்லாம் போய் மாட்டிடக்கூடாது அப்படின்றனால ஒரு லேஸாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து நான் ஹோல்ட் பண்ணி போட்டுருவேன். ஸோ வந்து எதையுமே நம்ம வாஷ் பண்ணி போகணுன்ற அவசியம் கிடையாதுங்க. என் வீடியோவில் பார்த்துட்டு வாஷ் பண்ணி தான் போடணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதை வாஷ் பண்ணி போகிறதுக்கு டிஷ்வாஷரே வேணாம் அப்படின்னு சில பேர் யோசிச்சிடலாம். இவ்வளோ வாஷ் பண்ணி போடணுன்னு அவசியம் கிடையாதுங்க. நான் தான் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி போடுறேன். ஜஸ்ட்டு குப்பையெல்லாம் இல்லாமல் குப்பையை மட்டும் வலிச்சு வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் கோடட் கப்பு, இது பார்த்திங்கன்னா அந்த ஈயசட்டி, வடிகட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வடிகட்டி, இந்த கப்பு பிளாஸ்டிக் கப்பு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கையில் வாஷ் பண்ணி போட்டேன். ஸோ டிஃபன் பாக்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான், தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு இந்த டிஃபன் பாக்ஸையும் அடிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். மேலே பாருங்கள், இப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ மூடியெல்லாம் அந்த மாதிரி நான் வந்து நிமித்தி வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு திருப்பி அந்த ஃபேன் வந்து சுற்றி பார்க்குறேன் எதுவும் இடிக்குதான்னு. அவ்வளோதான், அந்த ஃபேன் மட்டும் எதுவும் இடிக்காமல் சுற்றினா போதுங்க, மேலேயும் கீழேயும். ஸோ ஒரு செக்கப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி செக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து லோட் ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக வந்து சுற்றுது அந்த ஃபேனு. அவ்வளோதாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வந்து நான் எல்லா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் லோட் பண்ணிட்டேன். அடுப்பு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈய பாத்திரங்க. ஸோ அதெல்லாம் அதில் போட முடியாது, கையில் விலக்கி வைக்கணும். ஸோ டஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறேன். பாருங்கள், எப்படி தான் நான் கழுவி போட்டாலுமே இவ்வளோ டஸ்ட்டு விழுகுதுங்க. ஸோ அந்த டஸ்ட்டு அங்கே ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே டஸ்ட்டு எல்லாமே வந்து போய் ஸ்டோர் ஆயிரும். நம்ம பாத்திரம் விலக்கி முடித்தோன்னே எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சோப்பு பொடி போடணும். அதுக்கு பதிலாக வந்து டேப்லெட் விற்கிதுங்க. அது வந்து XXL பேக்கு 100 டேப்லெட்ஸ் இருக்கும். இது அமேசானில் வாங்கினேன். இது வந்து 1400 சம்திங் வருதுங்க. இது வந்து 100 வாஷ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 100 டேப்லெட்ஸ் நமக்கு இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ தான் ஒரு 3ஓ 4ஆவதோ ஓடிக்கிட்டு இருக்குது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா முதல்லாம் வந்து பொடி தான் வச்சுருந்தேன். இந்த IFB இது வாங்கினப்பே சேர்த்து கொடுத்துருந்தாங்க, அந்த பொடி தான் கொட்டிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரின்ஸ் லிக்விட் ஊற்றணும். பட் இந்த டேப்லெட் போட்டோம் அப்படின்னா அந்த ரின்ஸ் லிக்விடே தேவையில்லை. இது மட்டும் போதும், பொடிக்கும் ரின்ஸுக்கும் சேர்த்தே இதே போதும். ஸோ நான் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு சால்ட் கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. அது சால்ட் நமக்கு வந்து தீந்துச்சுன்னா தான், உப்பு தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு அது தேவைப்படும். எனக்கு வந்து நல்ல தண்ணி தான் அப்படின்றனால, இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் நல்ல தண்ணி தான் எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் வருன்றனால எனக்கு அவ்வளோ சீக்கிரம் உப்பு வந்து தீரலை, உள்ளேயே இருக்குங்க. அதை வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த உப்பு தன்மையை வந்து எடுக்கிறதுக்காக உள்ள நல்ல தண்ணியில் அது வாஷ் பண்ணால் தான் ஒரு பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக வந்து நம்ம பாத்திரம்லாம் உப்பு தண்ணியில் கழுவுனோன்னா வெள்ளை வெள்ளையாக படியும் இல்லையா, அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த உள்ளே வந்து அந்த உப்பு போடுறது. பட் நான் நல்ல தண்ணியில் தான் எனக்கு வந்து இங்கே யூசேஜே இருக்குது அப்படின்றனால எனக்கு அந்த சால்ட் தேவைப்படலைங்க. தேவைப்பட்டால் மேலே வந்து இதில் காட்டும். ஸோ அப்போ வந்து நான் வாங்கிக்குவேன். அதுவும் அமேசான்லேயே இருக்குங்க. 100-200 ரேஞ்சஸில் தான் இருக்குது. அது ரொம்ப ரேட்டு கம்மி தான். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்து அதை பார்க்கல. இது வந்து ஸ்டார்ட் பட்டன், ஃபஸ்ட்டு ஆன் பட்டன் வந்து அங்கிட்டு இருக்குது பாருங்கள். நான் தெரியாமல் ஸ்டார்ட் பட்டன் அமுக்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் வீடியோவை பார்க்காம இங்கே பார்த்தோன்னே ஆன் பட்டன் அமுக்கினேன்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எக்கோ வாஷ் தாங்க வைப்பேன். எக்கோ வாஷ்னா 3 மணி நேரம் 42 நிமிஷம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்ட வந்து நமக்கு பாத்திரம் விளக்குங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த ஐஎஃப்பி தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் உங்களுக்கு கம்மியாக இழுக்குங்க. என்னடா 4 மணி நேரம் கிட்டேயா பாத்திரம் விளக்குது, கரண்ட் பில் அதிகமாக இருக்குமே அப்படி யோசிக்காதீங்க. இதுதான் கரண்ட் பில்லும் கம்மியாக இழுக்கும். அடுத்து பாருங்கள் ஈஸி கேர், இதெல்லாம் 50 நிமிஷத்துலேயே பாத்திரம் விளக்கி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் கரண்ட் வந்து ரொம்ப இழுக்குமா, அதனால நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் மாதிரி எந்தது வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ வாஷ் தாங்க. ப்ரீ வாஷ் இருக்குது பாருங்கள், முன்னாடி வந்து லைட்டாக வாஷ் பண்ணுற ரொம்பலாம் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். லேசான பாத்திரம், கரை இல்லாத பாத்திரம் தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் தான் இருக்குங்க. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ வாஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து எக்கோ வாஷ் தான் எப்போயுமே வைக்கிறதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குனோடனே அதுவே லேசாக ஓப்பன் ஆகிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். அது பாட்டுக்கு பாத்திரம் விளக்கவும். வாங்க ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வருவோம். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு தெர்மாக்கோலுக்கு மேலே தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா வீலோட கொடுத்துருந்தாங்க. நான் கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்கனால அந்த வீல் மூவ் ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துருன்றனால ஜஸ்ட் தெர்மாக்கோல் வச்சுருக்கேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே விம் லிக்விட் தான் வாங்குவேன். நான் நார்மல் பாத்திரம் விளக்குறதுக்கு. இந்த டைம் நான் டிமார்ட்டில் இந்த முகி வந்து வாங்கினேன். இது வந்து நான் துவைக்கிற லிக்விட் வாங்குறதுக்கு இது ஃப்ரீ கிடச்சிச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு இந்த முகி தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் முகி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுவாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 3 hours 42 minutes ஆயிடுச்சு. அதுவே ஓப்பன் பண்ணி வச்சுருந்துச்சு. ஸோ நான் காலையில் பார்க்கும்போது பாத்திரம்லாம் செம்மையாக பாருங்கள் பளபளப்பாக இருக்குது. இதே நான் டீ வந்து இந்த ஓரத்துலலாம் டீயோடய வச்சுருந்தேன்னா இந்தளவு பளபளப்பாக இருந்திருக்காதுங்க. அந்த பால் காய்ச்சின பாத்திரம், டீ போட்ட பாத்திரம் மட்டும் அந்த ஓரத்துலலாம் அந்த ஏடு சேரும், அந்த ஓரத்துலலாம் கெட்டியான அந்த அழுக்கு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தான் நான் தேய்ச்சி வைப்பேன். ரொம்ப எல்லாத்தையும் தேய்க்க மாட்டேன். இந்த பிளேட் பாருங்கள் அப்படியே சட்னியோடு வச்சது எந்தளவு பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பளபளப்பாக ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம பாத்திரம் விளக்கி வெயிலில் எடுத்து வச்சோன்னா எந்தளவு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குமோ அந்தளவு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். முட்டைலாம் யூஸ் பண்ணி முட்டை அடித்த அந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், அதை நான் நிமித்தி வைக்காமல் இப்படி வச்சுருக்கேன்னா உள்ள தண்ணி சேர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ அந்த தண்ணியை நம்ம தூக்கி கீழே ஊற்றிடலாம். ஸோ அதுதாங்க நம்ம பாட்டுக்கு பாத்திரத்தை லோட் பண்ணி விட்டு ஊருக்கெலாம் போயிட்டு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா இந்த தண்ணியிலலாம் ஸ்மெல் வந்துடுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அதாவது பாத்திரம்லாம் விளக்கி எடுத்துட்டோனாலே டக்குன்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம அன்லோடு பண்ணிடணுங்க. சில டைம் நான் வந்து ஒரு நாள்லாம் வந்து லோட் போட்டு முடிச்ச உடனே அப்படியே ஆஃப் பண்ணி ப்ளக்கை மட்டும் கழட்டி வச்சுட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டேன். பட் போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அதில் இருந்துச்சு. ஸோ அந்த பாத்திரம் மட்டும் நான் எடுத்து அப்புறம் விளக்குனேன். ஸோ அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. எனக்கு பாருங்கள் அந்த மிக்சியோட மூடி வந்து அந்தளவு கிளியராக இல்லை. கொஞ்சம் வந்து அதை கொஞ்சம் அந்த கோதுமை மாவு வந்து கரைச்ச மிக்சியிலே போட்டு நான் அடித்து கோதுமை மாவு பேட்டர் கலக்கிடுவேன். ஸோ அதனால் அந்த இதுக்கு மட்டும் காஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் நல்லா பளபளப்பாக இருக்குது, சூப்பராக வந்து விளக்கியிருக்கு. ஸோ இதுதாங்க என்னோடய ரிவ்யூ. என்னோடய ஓன் பர்சனல் ரிவ்யூ வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு தோழியாக இந்த டிஷ்வாஷர் கண்டிப்பாக இருக்குது. பாத்திரத்தெல்லாம் பளபளப்பாக கொடுத்துருது. ஸோ நீங்கள் கிட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக டிஷ்வாஷர் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஏன்னா நான் டிஷ்வாஷர் வாங்கும்போது எனக்கு நிறையா ரிவ்யூஸ் என்ன வந்துச்சுன்னா, நம்ம விளக்கி எடுத்து இந்த டிஷ்வாஷர் வைக்கிறதுக்கு டிஷ்வாஷரே வாங்காமல் நம்மளே பாத்திரத்தை கையோட விளக்கி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் எனக்கு நிறையா வந்துச்சுங்க. பட் நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குறோன்னா நமக்கு அது உண்மையிலே தேவையா, நமக்கு அது எசென்ஷியலாக நம்ம தாங்க முடிவு பண்ணணும். நான் வந்து ட்வின்ஸ் பாப்பா பெக்கும் போது எல்லாருமே வந்து வீட்டில் மெய்டு வச்சுக்கோ, நீ ஏன் தனியாக கஷ்டப்படுறேன்னா சொந்தக்காரவங்கலேருந்து தெரிஞ்சவங்கலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அது அந்தளவு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றனால நான் மெய்ட்லாம் வைக்கலைங்க. ஸோ நானாக தான் வந்து என் கிட்ஸையும் பார்த்துக்கிட்டு பாத்திரம் விளக்குற வேலை, வீடு கூட்டுற வேலை, வீடை க்ளீன் பண்ணுற வேலை, துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டாலும் அதை எடுத்து காய போடுறது, மடித்து வைக்கிறது, வீட்டில் இருக்கிற ஹோம் ஷோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்கள படிக்க வச்சுக்கிட்டு எல்லாமே நான் தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து யோசித்தேங்க, எனக்கு இது தேவையா, எனக்கு வந்து இந்த டிஷ்வாஷர் வந்து எசென்ஷியலா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் எனக்கு வந்து கண்டிப்பாக தேவைன்னு தோணுச்சு. ஏன்னு பார்த்தோம்னா ஒரு மெய்டு வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி 3000லேருந்து 5000 இங்கே பக்கத்துலலாம் வந்து எங்கள் ஏரியாவில் அவ்வளோ 3000லேருந்து 5000 கொடுத்துட்ருக்காங்கங்க. ஸோ நான் வந்து ஒரு 3000 கொடுக்குறதுக்கு நானே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அந்த 3000 நம்ம சேர்த்து வச்சு ஒரு 10 மாதம் அந்த 3000 சேர்த்து வச்சோன்னா போதும், அழகாக டிஷ்வாஷர் வாங்கிடலாம். ஸோ நமக்கு எப்போயுமே அந்த டிஷ்வாஷர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மெய்டே இல்லாமல் நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னோட வேலை பாடை வந்து கொஞ்சம் குறைக்கும். ஸோ அதனால் எனக்கு டிஷ்வாஷர் வாங்கணுன்ற தாட் வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தேவைகளை வந்து எப்படி இருந்தாலும் செலவு வந்து எல்லாத்துக்குமே செலவு
ஒரு செலவே இல்லாமல் நான் வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணும்போது கண்டிப்பாக முடியாதுங்க. நம்ம வந்து நம்மளோட தேவைகளை கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு அது தேவையா, நமக்கு அது உண்மையிலேயே எசென்ஷியலா, நமக்கு அது யூஸ் ஆகுமா அப்படின்றத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும், அவ்வளோதாங்க. ஸோ நம்ம வந்து இதே வந்து நம்ம டிஷ்வாஷர் வாங்கிட்டோம் அப்படின்னும் போது ஈஸியாக நம்மளோட ரிலேஷன்ஸாலும் சரி, கண்டிப்பாக நான் அந்த யூடியூப்ல இந்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு சொந்தக்காரவங்க வந்து பேசுவாங்க கண்டிப்பாக. பாரு டிஷ்வாஷர் வாங்கிட்டா இவளுக்கு என்ன, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பேசுவாங்க. பட் அதோட தேவை எவ்வளோ நாள் அதுக்காக நான் வெயிட் பண்ணேன். என்னோட பாப்பா பிறந்தப்போ நான் ட்வின்ஸ்னு ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து பயங்கரமான கால் வலிலாம் வந்துருச்சுங்க. பேபி வெயிட்டு என்னோட வெயிட் எல்லாமே தாங்கி எனக்கு வந்து காலில் வெரிகோஸ் வெயின்ஸே வந்துருச்சு. ஸோ அந்தளவு எனக்கு கால்லையும் வலி, ப்ளஸ் அதோட நான் வந்து 3 கிட்ஸையும் பார்த்துக்கணும். ஸோ எனக்கு வந்து ஹெல்த் ரீதியாக ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேணாம், எனக்கு ஒரே குறிக்கோள் வந்து மேட் இல்லாமல் அதுபோல் டிஷ்வாஷர் வாங்கணுன்ற என்னோட ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணேன். மற்றவங்க என்ன தான் பேசினாலும் பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கணும். பேசுகிறவங்க அதே இடத்துல இருந்து தான் பேசிட்டே இருப்பாங்க. நம்ம வளர்ந்து போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் டிஷ்வாஷர் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்ங்க.